இன்றைய இந்த வெற்றி கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணினுடைய சொத்து முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நண்பர் சகோதரர் ஜமீல் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எமது நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே, அதேபோன்று வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் அடங்கலாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஆளுநர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், சேர்மன்மார், அதே போன்று அலை கடலென திரண்டு வந்திருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றால், ஜனாதிபதி மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார். நான் பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, சிரிச்ச முகத்தோட ஜனாதிபதி இருக்கிறத பாருங்க. ஏன் ஜனாதிபதி சிரிச்ச முகத்தோடு இருக்காருண்டா, இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி நாங்கள் வெற்றி பெற போகிறோம். அவ்வளவுதான் சுருக்கம். எப்படி நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். ஒன்று, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் தபால் வாக்கெடுப்பு கொண்டு வந்தது. தபால் வாக்கெடுக்கும் முன்பு பலவேறு கதைகள் வந்தது. அவர் வெல்வாரா, இவர் வெல்வாரா, அவருக்கு ஆதரவு கூடையா, இவருக்கு ஆதரவு கூடையா என்றெல்லாம் பல்வேறு கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்தன. நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று பெரும்பான்மையான மக்கள், 30% மக்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தபால் வாக்கெடுப்பு வந்தபோது, தபால் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்கள் யாருக்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலெல்லாம் நாங்கள் அதிகமான வாக்குகளோடு இருக்கிறோம். அதிகமான வாக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு விழுந்தது. அது சாதாரணமான ஒரு விடயம். வடகிழக்குக்கு வெளியிலே நாங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு டிஎஸ் ஆஃபீஸிலோ அல்லது அரசு நிறுவனங்களிலோ அங்கே பரவலாக பேசப்படும் நான் யாருக்கு என்று. இப்படி எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்திலிருந்து சுமார் 75% மேலாக தபால் வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்கிற போது வெற்றி பாதி அளவு எங்களுக்கு உறுதியாகிவிட்டது. அடுத்து இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. நாங்கள் இப்போ கடந்த சனிக்கிழமை முதல் இலங்கை முழுவதும் 160 தொகுதிகளிலுமே ஜனாதிபதியினுடைய வெற்றிக்காக நாங்கள் கன்வென்சிங் போய்கொண்டிருந்தோம். இந்த கன்வென்சிங் போய்கொண்டிருக்கிற போது, மக்களை நேரே சந்திக்கிற போதுதான் எங்களுக்கு விளங்கியது, ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களிக்க இருப்பவர்கள் ஸ்லீப்பர் செல்ஸ், அதாவது மனசுக்குள்ளே இந்த ரோட்டில் நின்று கியூவில் நின்று உயிரை மாய்ச்சி கஷ்டப்பட்டு என்ன கேஸுக்காகவும் உணவுக்காகவும் போலியில் நின்ற மக்களில் கஷ்டம் என்ன, இவங்க எல்லாம் ஜனாதிபதியை மறந்துட்டாங்களா, நன்றியற்றவர்களாக இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் மாறிவிட்டார்களா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த எங்களுக்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிற போது என்னத்துக்கு வாரியல், ரணில் விக்ரமசிங்கன்றா கேஸ் சிலிண்டர்ண்டா வாங்கும், வேறு யாரும் வந்துடாதீர்கள் என்று பெருவாரியான மக்கள் எமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல, தென் பகுதிகளிலும் மேல் பகுதிகளிலும் மேல் மாகாணத்திலும் எல்லா மாகாணங்களிலும் மக்கள் அலையலையான ரகசியமாக ஜனாதிபதியை வெற்றி பெற செய்ய வேண்டும், இந்த நாட்டு மக்கள் நன்றியுடைய மக்கள் என்பதை வெளிப்படுத்துகிற போது அவருடைய வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. இன்னும் ஒரு பாராக உங்களுக்கு சொல்றேன்டா, அண்மை காலமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் பேசுகிற பேச்சு, அவரை தானே நாம் பேசலாம், அவரை கட்சி தானே, அவர் பேசுகிற போது மாலிமாவைக்கு ஆட்சியை கொடுத்து போட்டு உடனடியாக ஒரு கிரைசிஸ் வந்துடும், மறுபடியும் ஒரு கியூ போலின் வரும், அப்போ ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பிடிக்கலாம் என்று பார்க்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த கருத்தை நாம் எடுத்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மாலிமாவைக்கு ஆட்சியை கொடுத்து போட்டு என்றா மறைமுகமாக என்ன சொல்கிறார், சஜித் பிரேமதாசன் நாங்கள் தோற்று போய்த்தோம், ஜேவிபிக்கு கொடுக்க போகிறானுங்கள் என்று அவர் சொல்ல வரார். நீங்கள் தோற்று போயிட்டே இல்லானே போங்காங்கள, நாங்களும் மாலிமாவையும் பார்த்துக்கொள்கிறோம், எஸ்ஜேபி தோத்து போய்விட்டது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே, நீங்க போங்க. இப்ப இன்று கிடைத்திருக்கிற புள்ளி விவரத்தின்படி எஸ்ஜேபி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். நீங்க தோத்து போயிட்டலாம், போங்க. நீங்க மாலிமாவைக்கு கொடுத்து மாலிமாவை 3 மாசத்துல மறுபடியும் ஒரு அரகல வார நேரம் ரணில் விக்ரமசிங்க பொறுப்பெடுக்கிறது காத்திருக்கிறார் என்று ரிஷாட் பதியுதீன் அவர்கள் சொல்கிறார். இவருடைய கருத்திலிருந்து என்ன விளங்குது, மாலிமாவை பொறுப்பெடுத்தாலோ எஸ்ஜேபி பொறுப்பெடுத்தாலோ மறுபடியும் ஒரு கிரைசிஸ் வந்தா காப்பாற்றுறதுக்கு இறைவனுக்கு அடுத்து ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் என்று அவங்க நம்புறாங்க. உங்களுக்கு இது தெளிவா புரியுதானே? அன்று இந்த கிரைசிஸ் வந்த போது, அன்று இந்த நாட்டை மீட்பதற்கு துப்பில்லாதவர்கள், துணிவில்லாதவர்கள், ஓடியவர்கள், ஒலிம்பிக் ரேஸில் ஓடி இருந்தால் கூட வெற்றி பெற்றிருப்பார்கள், ஓடி ஒளிந்தவர்கள் இன்று எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்கள் என்று கேட்பவர்களுக்கு உள்ளே தெரியும், கொஞ்சம் பொழைச்சாலும் ரணில் நம்மளை காப்பாற்றுவார் என்றுதான் இந்த எஸ்ஜேபியும் அனுரகுமாரையும் நினைச்சிட்டு இருக்கார்கள். எனவே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகல, நாங்கள் ஃபுட்பால் விளையாட போகல, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டினுடைய ஃபியூச்சர், மக்கள் ஜெனரேஷன், எங்களுடைய உயிர் வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த நடக்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தலிலே நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும்.
700-800 மில்லியனை வாங்கி போட்டு நன்றி கட்டதனமாக கதைக்கிறார்கள். விடுங்கோ, அவையில பக்கம் நாம் ஒரு பக்கம் வெப்பம் தாங்க. நான் சொல்வது, இந்த கேஸுக்காக இந்த உணவுக்காக போலியில் நின்ற நேரம் ஒருத்தர் முன்னுக்கு வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஒரு கருத்தொண்டும், ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எடுக்கத்தான் இருந்தோம். நான் சமர் நிகழ்ச்சியில் கடைசியாக கலந்து கொண்ட போதும் நாங்கள் எடுக்கத்தான் இருந்தோம். எஸ்ஜேபியிலிருந்து முஸ்லீம் காங்கிரஸினுடைய செயலாளர் எங்களுடைய இந்த நிசாம் காரியப்பர் அவர்கள் சொல்கிறார், எடுக்கத்தான் இருந்தோம், ஜனாதிபதி குயிக்காக போய் எடுத்துட்டாராம். வெக்கமாக இருக்கு அவரை கதையை. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் அந்த நேர்காணலில் பேசுகிற போது 18ஆம் திருத்தம் வேண்டாம் என்னன்றே அவருக்கு தெரியாது. 18க்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு அளிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்ணுறவர்களுக்கு எஸ்ஜேபி ஒரு பெரிய சக்தியாக தெரியலாம். ஆனால் உண்மைக்குண்மையாக மக்களுக்கு தெரியும், அன்று கியூஆர்சியில் நின்ற போது ஜனாதிபதி முன்வரவில்லை என்றால் நாட்டில் மிகப்பெரிய அழிவு வந்திருக்கும். அங்கே வந்த ஜேவிபி, அந்த நேர்காணலில் வந்த ஜேவிபி பிரமுகர் அவரும் சொன்னார், நாங்கள் பொறுப்பெடுத்திருப்போம் என்று. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வியை ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை சுருக்கமாக முடிக்கிறேன். என்ன கேள்வி என்றால், எஸ்ஜேபி வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டீர்கள், எங்களால் முடியாது என்று ஓடிவிட்டீர்கள். அனுரகுமார ஏனைய தலைவர்கள் அந்த கிரைசிஸ் டைமில் மக்கள் கொத்து கொத்தாக மடிகிற மிகவும் இக்கட்டான நிலை வந்தபோது வேண்டாம் முடியாது என்று ஓடிவிட்டீர்கள். ஜனாதிபதி மட்டும் முன்னே வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். இப்போ சொல்கிற ஒரு விஷயம், ராஜபக்சக்களை காப்பாற்றினார், ராஜபக்சக்களை காப்பாற்றினார்ங்கிற ஒரு விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ராஜபக்சக்கள் மீது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிற கோபத்தை விட இந்த இலங்கையினுடைய அரசியலில் எவருக்கும் இருக்க முடியாது. ஏன், 2005ஆம் ஆண்டு 6.5 லட்சம் வாக்குகளோடு வெல்வதற்கான எமது ஜனாதிபதியை 1.5 லட்சம் வாக்குகளால் தோற்கடித்தவர்கள் சதி செய்தார்கள் ராஜபக்சக்கள். தமிழ் மக்கள் ஓட் போட வேண்டாம் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய வாக்கை இல்லாமலாக்கி ஒருவரை கொன்றார்கள், ஒருவரின் கைகளை வெட்டினார்கள். அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாததால் ஜனாதிபதி அவர்கள் 2005இல் தோற்று போனார்கள். அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வென்றிருந்தால் இந்த நாட்டினுடைய வரலாறு மாறி இருக்கும். இந்த நாடு ஒரு சிங்கப்பூர் போன்று, மலேசியா போன்று ஒரு வளர்ந்த நாடாக மாறி இருக்கும். அன்று செய்த துரோகத்தை யார் செய்தார்கள் என்று நீங்கள் திரும்பி பார்த்தால் மஹிந்த சிந்தனை தான் சரி. இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும் அரசன் மஹிந்த ராஜபக்ச என்று தெருவெங்கும் கூவித்திருந்தவர்கள் யார் என்றால் இன்று என்பிபி என்று ஒரு முகமூடிக்குள் ஒளிந்திருக்கின்ற அன்றைய ஜேவிபி மக்கள். எனவே அன்று ஜேவிபி செய்த சதி இன்று கல்வர்களை பிடிப்பதாக ஜேவிபி சொல்கிறது. கல்வர்களை உருவாக்கியது யார்? 2005ஆம் ஆண்டில் ஜேவிபி. இதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். எனவே அந்த நேர்காணலில் நான் சொன்ன ஒரு விஷயம், ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய பகை இருக்கிறது ராஜபக்சகளோடு. அன்றைய தினம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளுக்காகவும் கியூஆர்சியில் நின்று மாய்கிற போது ஜனாதிபதி அவர்களும் எனக்கு ராஜபக்சகள் மீது பகை இருக்கிறது, அவர்கள் கல்வர்கள், என்னால் பொறுப்பெடுக்க முடியாது என்று சென்றிருந்தால் இந்த நாட்டின் நிலை என்ன என்று உங்களிடமும் கேட்கின்றேன். அந்த நேர்காணலில் வந்த மக்கள் விடுதலை முன்னணியினுடைய உறுப்பினரிடமும் கேட்டேன். அவரிடம் பதில் இல்லை. நீண்ட நேரம் யோசித்து விட்டு மழுப்பலாக பதில் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார், தேர்தலுக்கு போயிருப்பார்களாம், பாராளுமன்ற தேர்தலுக்கு. கப்பல் வந்து கடலில் இருக்கிறது, காசை கொடுத்து நம்மிடம் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கு பணம் இல்லை, பால்மா பக்கெட் வாங்குவதற்கு பணம் இல்லை, கியூஆர்சியில் இருக்கிறார்கள், பூச்சுட்டி எங்கும் விறகுகள் அடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் தேர்தலுக்கு செல்ல எவரிடம் பணம் இருந்தது? எனவே அன்பிராக்டிக்கல், ஒரு பிராக்டிக்கல் இல்லாத இவர்கள் இருவரையும் கொண்டு இந்த நாட்டில் எதையும் செய்ய முடியாது. சஜித் பிரேமதாச சொல்றார், 10,156 ஸ்கூல் இருக்காம், 10,156 பெரும் செல்வந்தர்களை அழைத்து அவர்களில் பாடசாலையை டெவலப் பண்ண வேண்டும். பைத்தியாரத்தனமான கதை இது. ஜேர்மன் இருக்கிற ஒரு பணக்காரனை கூப்பிட்டு வாங்க எங்கள்கிட்ட சாய்ந்த மருந்து அல்கிலால் ஸ்கூலை பொறுப்படுங்க. பிரான்சில் இருக்கிற ஒரு பணக்காரனை கூப்பிட்டு வாங்க கல்முனை பாலிகாவை பொறுப்படுங்க. இது நடக்கிற காரியமாக என்ன மடத்தனமான கதை இது? இங்கிலீஷில் பேசி அவர் காசை கொண்டு வருவாராம். சின்ன பிள்ளைத்தனமான கதையாக இருக்கு. சஜித் பிரேமதாஸ் சொல்றார், நம்ம இங்கிலீஷையும் கத்தாக்கலாம் சல்லி கண்டுவார். இந்த மாதிரி மடத்தனங்களுக்கு பின்னால் இந்த தலைமைகள் மடத்தனமாக போனது இன்று நேற்று அல்ல. இவர்கள் ஒவ்வொரு முறையும் மடத்தனம் தான் செய்கிறது. கண்ணை முழிச்சுக்கிட்டு நாங்கள் குழியில் விழுந்துங்கிறது, தெரியாதனமாக ஒரு தவறு செஞ்சிட்டோம்ங்கிறது. இந்த தவறுகளையெல்லாம் நாங்கள் முன்பு ஒரு காலம் கேட்டு வாய் பொத்தி இருந்தோம். இன்று அவர்களுடைய கொட்டம் இந்த கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல, முழு இலங்கையிலும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் எஸ்எம்சியினுடைய கொட்டம் அடங்கி நாளாகிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்தாக வேண்டும். அவர்களை, இந்த சமூகத்தை ஏமாற்றுவர்களை துரத்துவதற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்பதையும் நீங்கள் புரிந்தாக வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் என்பவர்களுக்கு வாக்களிப்பது தார்மீக கடமையும் பொறுப்பும். இவரை நாமல் விடுத்து இன்னும் ஒருவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிற போது நாளை ஒரு கியூஆர்சியில் ஏற்பட்டு இன்னும் சில அபாயங்கள் இந்த தேசத்தில் ஏற்படுமாக இருந்தால்
எங்கே ரணில் விக்ரமசிங்கே என்று நாம் தேடுகிற போது அவர் எங்கே இருப்பார் என்று உறுதிபட சொல்ல முடியாது. ஜனாதிபதி விழுவதற்கு இங்கு ஒன்றுமில்லை, ஜனாதிபதி இழப்பதற்கும் ஒன்றுமில்லை. ஜனாதிபதி இந்த பதவியை பொறுப்பேற்ற போது அவருடைய வீடு அறிந்திருந்தது. ஜனாதிபதி இன்று தன்னுடைய சொத்துக்களையும் ரோயல் காலேஜுக்கு எழுதி கொடுத்துவிட்டு யாரும் வாரிசு கிடையாது. ஜனாதிபதியினுடைய வாரிசு என்றால் இந்த பொதுமக்கள், இலங்கை தேசத்தினுடைய அத்தனை மக்களையும் வாரிசாக எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்காக கஷ்டப்படுகிற எமது ஜனாதிபதிக்கு வாக்களிப்பது கடமை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.